நோட்டீஸ் போடும் பொழுது குர்ஆன் உள்ளதை மட்டும் போடுங்க. ஏன்னா நீங்க உங்க அடிப்படையில் நீ எந்த ஹதீது கிரந்தத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா ஹதீதுகளிலும் அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் எல்லா ஹதீது கிரந்தங்களிலும் குர்ஆனுக்கு முரண்பாடானவை இருக்குது. இதை ஏன் இப்படி சொல்லி வர்றாங்க? ஹதீதை ஏத்துக்கிடலாம்னாங்க, சஹீஹான ஹதீதை ஏத்துக்கிடலாம்னாங்க. முதல்ல ஹதீது குர்ஆனும் ஹதீது மட்டுமே சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னால நீங்க போங்க, குர்ஆனையும் ஹதீதையும் ஏத்துக்கிடணும். சரி, அதுக்கு பிறகு குர்ஆனையும் சஹீஹான ஹதீதையும் மட்டுமே ஏத்துக்கிடணும். அதிலிருந்து இப்ப என்ன, சஹீஹான ஹதீதுல 400 ஹதீதை தள்ளிட்டாங்க. அதுக்கு காரணங்கள் இப்படி சொல்றாங்க. இனிமேல் என்ன சொல்ல போறாங்க? இனி ஹதீது நம்பகத்தன்மை உள்ளது அல்ல. அடுத்த நிலை அதுதான், நீங்க யோசிச்சுக்கங்க. ஹதீது நம்பகத்தன்மை உள்ளது அல்ல, குர்ஆனை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை வரப்போகுது. அதுக்கு இது அடிப்படை. அப்படி சொல்லக்கூடிய காலம் தூரத்தில் இல்லை என்று நாம் கருதுகிறோம். எவ்வளவு பெரிய மோசடியாளர்கள், எவ்வளவு பெரிய குறைமதியாளர்கள், எவ்வளவு பெரிய குழப்பவாதிகள், எவ்வளவு பெரிய முஃப்ஸிதீன்கள், எவ்வளவு தெள்ள தெளிவாக நமக்கு புரிகிறது. ஒரு கட்டத்துல ஒரு சீரியல பேசுறார். புகாரி இமாம் என்ன புகாரியோட ஹதீஸை நீங்க ஏத்துக்கிட மாட்டீங்களா, சஹீஹ் ஹதீஸா இருந்தா ஏத்துக்கிட மாட்டீங்களான்னு சொல்லி அவர்கள் இருக்கக்கூடிய வேறு மதுஹப், தௌஹீத்வாதிகள் இருக்கக்கூடிய வேறு மதுஹப் எப்படி சொல்லலாம்? ABCD வச்சுக்கலாமா? ABCDEFGH வச்சுக்கிட வேண்டாம். இப்ப அவரே இருக்கக்கூடிய பிஜே மதுஹபை ஏடு வைப்போம், அவர் தானே ஏ தானே. சரி, மீறி இருக்கக்கூடிய ஒரு பி குரூப் சொல்லுது வைங்க, அதுல இருக்கக்கூடிய பி மதுஹப் சொல்லுது புகாரி இமாம் எப்படி ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்றீங்க? அவங்க அழிஞ்சு இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸை எப்படி ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்றீங்க? அவங்க பஹ்ருல் ஹதீஸ் இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறாராம். யாரு? ஒரு தௌஹீத்வாதி, பி மதுஹப்ல இருக்கக்கூடிய தௌஹீத்வாதி. அவர் பஹ்ருல் ஹதீஸ் இல்லையா, ஜபலுல் ஹதீஸ் இல்லையா? அதாவது ஹதீது கடல், ஹதீது மலை அப்படின்னு யார கேட்டிருக்கிறார். அதை நான் கேட்கல, அவர் பிஜே பேசுறாரு. ஜபலுல் ஹதீஸ் இல்லையா, பஹ்ருல் ஹதீஸ் இல்லையான்னு என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. அத ஒரு நக்கலா சொல்றார், ஒரு கிண்டலா அந்த வார்த்தையை. ஜபலுல் ஹதீஸா இருந்தா ஏத்துக்கிடணுமா? திருப்பி அவரை கேட்கிறார், பஹ்ருல் ஹதீஸா இருந்தா ஏத்துக்கிடணுமா? அவர் சொல்றது எல்லாம் சரியா போயிடுமா? எல்லாம் சரி நம்ம ஏத்துக்கிடணுமா? அடிப்படையே என்ன செய்யறாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்பகத்தன்மை உள்ளவர்கள் அல்லங்கிறத விதைக்கிறார். நஊது பில்லாஹ். அப்படிதானங்க வருது. அவர் இப்படியே சொல்றார், பஹ்ருல் ஹதீஸா இருந்தா ஏத்துக்கிடணுமா? அவர் சொல்றது எல்லாமே சரியா? ஜபலுல் ஹதீஸ், ஹதீஸினுடைய மலை, அப்படிதான் நம்ம ஏத்துக்கிடணுமா? அவர் சொல்றது எல்லாம் சரியா இருக்குமா என்று சொல்லும் பொழுது அவர் எதை குறிப்பிடுகிறார்? புகாரி இமாம் அவர்கள் நம்பகத்தன்மை உள்ளவர்கள் அல்லங்கிறத சொல்ல வர்றார். அத கல்புல விதைக்கிறார். நம்ம கல்புல அது எடுபடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவாக இருக்கிறார்கள், நாதாக்கள் நிறைவாக இருக்கிறார்கள். ஒரு காலம் அது எடுபடாது. ஆனா அவங்களுக்கு அது எடுபடும் இல்ல. அவர் என்ன சொல்றாரோ அதுதானே வேதம், அவர் காட்டுறதான வழி, அவர் காட்டுறதான மொழி. ஆகவே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, நம்பகத்தன்மையை உடைத்து விட்டால் புகாரிக்கு பிறகுதான மத்த கிரந்தங்கள்லாம். புகாரி இமாமே இந்த பாடுபட்ட மத்தவங்க எல்லாம் என்ன? எனவே எல்லா ஹதீஸையும் தூக்கி புறக்கணிப்பதற்கு உண்டான ஆயத்தம் ஆரம்பமாகி விட்டது. எவ்வளவு தெளிவா கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், எதுவுமே பிளான் பண்ணி தான் அவங்க செய்வாங்க. பிளானிங்கோட தான் எதையும் செய்வார்கள். எனவே இப்படிப்பட்ட நிலையில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை சிதைந்து விடுமேயானால் என்ன நிலை ஆகிவிடும் என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. இனி ஹதீதே எந்த ஹதீதையும் ஏற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் அதை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பானாக. நான் நிறைவுக்கு வருகிறேன். இறுதியாக சொல்ல வேண்டிய தகவல்கள் நிறைய இருந்தாலும் நேரத்தை அனுசரித்து நான் நிறைவுக்கு வர்றேன். கடந்த அவங்களுடைய பத்திரிகையிலேயே, அதாவது டிசம்பர் மார்ச், கடந்த மார்ச் மாதத்துல அவங்களுடைய பத்திரிகையில, நஜாத் பத்திரிகையில அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார். நபி வழி நடப்பதாக மார்த்தட்டுவோரே சிந்தியுங்கள். யாருக்கு எழுதுகிறார்? நமக்கு இல்ல. நபி வழி நடப்பதாக மார்த்தட்டுவோர் தெரியும், தௌஹீத்வாதிகளுக்கு தான் அவர் எழுதியிருக்கிறார். அது அப்படிதான் வருது. அதுல என்ன சொல்வார் சாராம்சம்? அவருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு, நஜாத் பத்திரிகை ஆசிரியருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. அந்த கடிதத்தில்
ஒரு சில பேப்பர்ஸ் கட்டிங்ஸ், பேப்பர்ல வந்த கட்டிங்ஸை வச்சு அதுக்கு பின்னால அதுல எழுதியிருக்கிறாங்க, நீங்கெல்லாம் இப்படி இருக்கிறீங்க, நஜாத்து, ஜாக்கு, தௌஹீது, இப்படிப்பட்ட முஸ்லீம்களை நீங்க நாங்க தான் நபி வழி நடக்கிறோம் நீங்க நினைங்களே, இந்த கட்டிங்ஸை நீங்க பாருங்க, பார்த்துட்டு இது எவ்வளவு பெரிய கேவலமா நீங்க நடந்திருக்கிறீங்களே என்பதை உணர்ந்து மதுஹபுகளுக்கு நீங்க திரும்பி வாங்க என்று அதுல யாரோ எழுதி அனுப்பி இருக்கிறாங்களாம். சரி, போகட்டும். இதான் அதனுடைய அடிப்படை. அதுல என்ன விஷயம் இருக்குதுன்னா, கடையநல்லூர்ல ஜாக்கு நிர்வாகத்துல ஒரு பள்ளி இருந்து, ஜாக்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய 2 பள்ளி, அந்த பள்ளிகளை கைப்பற்ற வேண்டும் என்று டிஎன்டிஜே, அதாவது மதுஹப் ஏ மதுஹப் பி, இந்த 2 மதுஹபுக்கு இடையிலேயும் பிரச்சனை வந்து அடிப்படை தகராறு வந்து போலீஸ் கேஸ், பலாய், முசீபத்து, சங்கடங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் ஏற்பட்டு பல பத்திரிகைகளையும் வந்தது. இந்த பத்திரிகைகள் எழுதிக்கிறேன், அவர பத்திரிகை அவங்களோட பத்திரிகைகளையும் எழுதிக்கிறாங்க. எது மதுஹப் ஏ பத்திரிகையிலும் வந்திருக்குது, மதுஹப் பி பத்திரிகையிலும் வந்திருக்குது, மதுஹப் சி பத்திரிகையிலும் வந்திருக்குன்னு வைங்களேன். எல்லா பத்திரிகை அவங்க எத்தனை மதுஹப் இருக்கு அந்த பத்திரிகையில் அந்த செய்திகள் வருது. அவங்க செய்யறதுதான் சரிங்கிறாங்க, இவங்க எங்க செய்யறதுதான் சரின்னு சொல்லி இவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த பத்திரிகை ஆசிரியர் என்ன சொல்றாரு, 1000 வருடங்களாக இருந்து வரும் மதுஹபுகளில் ஹனபி, ஷாஃபி என போட்டி பள்ளிகள் அடுத்தடுத்து இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க ஷாஃபி பள்ளி இருக்கு, ஹனபி பள்ளி இருக்கு. ஷாஃபி பள்ளியில போய் ஹனபி தொழக்கூடாது யாரா சொல்றாங்களா? ஹனபி பள்ளியில போய் ஷாஃபி தொழக்கூடாது யாரா சொல்றாங்களா? இல்ல. ஆனா தௌஹீதுவாதிகள் சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய பள்ளிகளையே அவர்கள் அனுமதிக்கிறது இல்லை. யார் யார் அனுமதிக்கிறது இல்ல? தௌஹீதுவாதியை தௌஹீத அனுமதிக்கிறது இல்ல. பள்ளிவாசல் பூட்டி போட்டாச்சு. இது அங்க மட்டும் நடக்கல, கோட்டாலையும் நடந்தது. கோட்டாலையும் நடந்திருக்குது. அவர பத்திரிகையில் எழுதிக்கிறார், ஏகத்துவத்தில் என்ன காப்பி இருக்கு, என்ன எழுதி இருக்கிறார்னு கேட்டா, ஜாக் பள்ளியில போய் ஒரு டிஎன்டிஜே போய் தொலை போனாராம். அவரை தொழக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. நீங்க தொழக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணீங்க. நீ வந்து தொழுப்பா, வானான்னு சொல்லல, துப்பி போட்டு தொழுது, விரல் அசைக்காத, நெஞ்சில கெட்டாத, இதுவரைக்கும் என்ன அனுஷ்டானங்கள் வழிமுறைகள் இருக்கு அந்த முறையா நீ தொழுவிட்டு போ. உனக்கு கல்புல இருக்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு அது அல்லாஹ்வுக்கும் உள்ளது. வெளிப்படையாக இப்படித்தான் நடக்கணும். இதான் அனுஷ்டான முறை. நீ புதுசா செய்வா, ஜட்டியை போட்டு தொழுலான்னு இப்ப சொல்றான், அதெல்லாம் செய்ய முடியுமா? அனுமதி மார்க்கத்தில் ஆகும் என்றால் டவுசரை போட்டுக்கிட்டு ஜட்டியை போட்டு தொழுலான்னு அவர் அறிவிக்கிறார், அவர் ஏத்துக்கிறாரு, எழுதுறாரு. அந்த அடிப்படையில் ஆகும் என்பதற்காக பள்ளியில் வந்து சொல்லுவதா மார்க்கத்தில் ஆகும் சொல்லுவார், பிடிவாதம் பிடிக்கிறான்னு வைங்க, அதையும் அனுமதிக்க சொல்லலாமா? எனவே இப்படி எல்லாம் இவர்கள் சொல்லுவார்கள் என்பதற்காக தான் ஆரம்பத்திலே இந்த கூத்துலாம் நீங்க பண்ணாதீங்க, தொலை வாங்க பள்ளிவாசல்ல டான்ஸ் ஆட வராதீங்கிறோம். நம்ம விரல செஞ்சுக்கிட்டு துப்பி இல்லாம ஒரு முறை இல்லாம இந்த மாதிரி செய்யாதீங்க நம்ம சொல்ல வந்தோம். அதான் அதனுடைய அடிப்படை. ஆக ஜாக்கு பள்ளியிலே போய் ஒரு டிஎன்டிஜே காரர் தொலை போய் இருக்கிறார். அப்படி தொலை போறவரை என்ன செஞ்சாங்க, வெளியில பத்தி விட்டாங்க என்று அவர் எழுதுகிறார். ஏகத்துவ பத்திரிகையில் என்ன செய்யறாரு, எழுதுகிறார். சங்கைக்குரியவர்களே, நம்ம பள்ளியில எப்படி இருக்குது? ஷாஃபி மதுஹப் பள்ளி, ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் வக்ஃப் செய்யப்பட்டது, ஹனபி மதுஹபினுடைய அடிப்படையில் வக்ஃப் செய்யப்பட்டது என்று பள்ளிகள் இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட பள்ளிகளை தொழுறதுக்கு நீங்க பள்ளிகளாகவே இருக்க முடியாது உங்களுக்கு. ஏன்னா மதுஹபுகளே பித்அத்னு சொல்றீங்க. பித்அத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டிடம் எப்படி பள்ளி ஆக முடியும்? சொல்லுங்க அதுக்கு தீர்ப்பு. மதுஹப் பித்அத், ஷாஃபி மதுஹப் பித்அத், ஹனபி மதுஹப் பித்அத், எல்லா பித்அத்தும் லலாலத்துலாம் என்ன செய்யுது ஃபின்னார்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. அப்ப மதுஹபினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஷாஃபி பள்ளி, இது ஷாஃபி அடிப்படையில வக்ஃப் செய்யப்பட்டது. வக்ஃப் சாசனம் அப்படிதான் இருக்கும் எல்லா பள்ளிகளையும். அல்லது ஹனபி பள்ளியில ஹனபி மதுஹபினுடைய அடிப்படையில் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது, வக்ஃப் சாசனம் இருக்குது. மதுஹபே வழிபாடு என்று சொல்லும் பொழுது அந்த கட்டிடம் என்னதாயிடும்? பித்அத் ஆயிடும். பித்அத்தான ஒரு கட்டிடத்துக்குள் வந்து தொழுவோம் என்று விடாப்படியா நிக்கிறீங்களா? அது எப்படி? என்ன கதை? ஒரு தெளிவா நீங்க மதுஹப் பித்அத்ங்கறீங்க, மதுஹபினுடைய அடிப்படையில் வக்ஃப் செய்யறது பித்அத்னு சொல்றீங்க. அப்படி பித்அத் செய்யப்பட்ட பள்ளிகளை எங்களை தொலை விட மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தான் அது பள்ளியே இல்லைங்க, அது பித்அத் கட்டிடம்ல, அதுக்குள்ள வந்து தொழுவோம் நீங்க சொல்றீங்க. அப்படி நீங்க பித்அத் கட்டிடமாக கட்டப்பட்ட அந்த பள்ளிக்குள்ள கூட நாங்க மரியாதை நடந்த அழகான முறையில் தொழுதுட்டு போங்கன்னு சொன்னோம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? ஏ மதுஹப் பி மதுஹப் என்ன செய்யுது? பி மதுஹப் ஏ மதுஹப் வந்து தொழ வராத என்று சொன்னதாக எழுதி இருக்கிறாங்க. அதுக்கு இவர் ஒரு காரணம் சொல்றாரு, அவர் ஒரு காரணம் சொல்றாரு. மொத்தத்துல வம்பும் வழக்கம் அவங்களுடைய பள்ளிக்குள்ளே